ஏ சனினே, உன்னை தான் நாங்கள் வர வேணாம்னு சொல்லிக்கிறேன்ல. அப்புறம் என்ன மயிருக்கு இங்கே வர? உன்னை தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைமுடிட்டோம், வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் இங்கே வந்து எங்களை அசிங்க பற்றி நிற்கிற? என்ன ஜென்மமோ? என்ன சவுண்ட் விடுற? கிளம்பு. உன் அண்ணக்காரன் என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை. சரி உள்ள வா. விஜி, நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். அடிங் டோரா, என்ன திமிரா? இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ற? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுற? விஜி, அண்ணன் எதுவும் சொல்லலை, வா நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். இந்த பாரு, உன்னை தேடின்னு வந்துக்கிறாங்க. பரிசு, வா விஜி, உக்காருங்க ஐயா. எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. இங்க தான் போற, இங்க தான் வர, அம்மானு இருக்கிறதே மறந்துட்டியேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜி கூட தான் தங்கி இருக்கிறேன். சரி, வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கியா? அதெல்லாம் போயின்னு தான் இருக்கேன். உன் அண்ணன் ஆட்டோ வச்சு கூட்டின்னு போறான். மெய்யாலுமே வா. அதெல்லாம் கரெக்டாக போயின்னாமா இருக்கேன். சரி, மணி ஆகுது, நான் கிளம்புறேன். விஜி, செத்த இருமா, தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போங்களா. டோரா உட்காரு. நீங்கள் போய் கொண்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். இந்தா, இது செலவுக்கு வச்சு. வேணாம், நீ வச்சுக்கம்மா. எனக்கு என்னம்மா செலவு இருக்கு? எதுக்கு காசு? நீ வச்சு நல்லபடியா செலவு பண்ணு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். மாத்திரை மருந்தெல்லாம் கடையில் சும்மா கொடுப்பானா? இந்தா, இதை புடி. விஜி, 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கய்யா. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நாங்கள் வரோம். சரி, போயிட்டு வரோம்மா. இந்தா விஜி, என்ன? இன்னைக்கு நான் எல்லா பேப்பரையும் படிச்சு பார்த்துட்டேன். நீ ஒரு முறை படிச்சு பார்த்துடு. நீ எதிர்பார்க்குற துண்டு செய்தி அதனா வருதான்னு. என்ன சொல்கிற? சம்பவம் செஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னுமா வரல? வாங்கின பேமெண்ட்டே செலவு பண்ணிட்டோம், இன்னும் வரலன்னா என்ன தான் அர்த்தம்? நான் வேணா ஒன்று பண்ணவா? நாம் எடுத்த வீடியோ ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு வரவா? நீ எதிர்பார்க்குற தலைப்பு செய்தி வந்துடும். கடைசியில் அதை தான் பண்ணணும் போல. இவனுங்களா எதுவும் போட மாட்டானுங்க போல இருக்குது. போலீஸ்காரங்களா ஏதாவது கண்டுபிடிச்சா தான் இவங்களுக்கு தீனி. பொறு, அவசரப்படாத. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமியை நான் கக்கூசுக்கு போயிட்டு வந்து ஆண்டுக்கிறேன். இனிமே என்னால் பொறுக்க முடியாது. ஐயோ கருமம் கருமம், முதல்ல கிளம்பு. டோரா, ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத. என்னத்துக்கு இப்போ இப்படி கதவை தட்டுறேனா? வாடகை கொடுக்கல, வாடகை கொடுங்க. தேதி என்ன இன்னைக்கு? 30 மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிப்பே நைனா. நாளைக்கு கொடுக்கறது நீ கொடு. நைனா, போயிட்டு நாளைக்கு வா போ. யாருமே வீடு கொடுக்கல உனக்கு, நான் கொடுத்துட்டேன்னா. ஏ விஜி, நில்றி. என்ன அதிசயமாக இருக்குது, டோராவை பின்னாடி காணோம். குழுவில் கரோலின் மேமை பார்க்க போகிறேன்னு காலையிலே கிளம்பி போச்சு. நான் கூட மேமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் நேரில் பார்த்து தம்பியோட விசேஷத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு வேற கேட்கணும். சரி, என்ன காலையிலே இந்த பக்கம் ஏதாவது கஸ்டமரா? காலையிலே கஸ்டமர் எட்டுன்னு போயிட்டு எங்கடி மாரடிக்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த நாயங்களுக்கு ராத்திரி ஆனால் சரக்கு அடிச்சாதான் நம்ம ஞாபகம் வரும். அப்புறம் காலையிலே என்ன இந்த பக்கம்?
பெக்கிங்க்கு தான் வந்தேன் விஜி. சரி வா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போகலாம். நீ தான் பெக்கிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவியே. டச்சி வா போகலாம். சரி வண்டியை இங்கே எடுத்துகிட்டு வா. இங்கே பாருடி, ரமேஷும் டோராவும். இன்னுமா டோரா குழுவுக்கு போய்க்குதுன்னு சொன்னேன். அதோ பார், ரமேஷ் கூட எவ்வளோ அழவா குழாயுன்னு போகுது. திருட்டு டோரானா. சரி விடு, சின்ன புள்ள சந்தோஷமா இருந்தா சரி தான். சரி நம்ம போவோம். டோரா, சாந்திக்கு ஃபோன் போடு. ஃபோன் ஆன் பண்ணி 1 வாரம் ஆகுது, சார்ஜே இருக்காது. ஏய், சார்ஜை போட்டு முதல்ல ஃபோனை போடு. என்னத்துக்கு மயிறு கதை பேசிட்டு இருக்க? ஏன் இப்போ தேவையில்லாமல் பேசின்னு இருக்க? ஏய், முதல்ல சார்ஜை போடு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, கரோலின் மேமுக்கு ஃபோனை போடு. ஏன் இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட சொல்கிற? நான் சொல்கிறத செய். சும்மா ஃபோனை போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஹலோ மேம், பாம்பட்டிங் மேம், எப்படி இருக்கீங்க? எப்போ? என்ன மேம் சொல்கிறீங்க? சாந்தி செத்துடுச்சா? யாரோ கொன்னுட்டாங்களாம். பா சொல்லு. நேற்றுல கண்ணாடி கவுத்தோப்பில் கிரிக்கெட் விளையாட போனோமா, அப்போ பந்து புதாருக்குள்ளே வந்துச்சு. அதை எடுக்கலாம் போன பாரு. அப்போ அந்த புதார்லேருந்து 2 பேர் கத்தி எடுத்து கூத்த வந்தாங்க. என்னடா சொல்ற? நான் அப்படியே மிரண்டு ஓடி வந்துட்டேன். மாட்டியிருந்தேன், சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. யாருடா அவனுங்க? என்ன வயசு இருக்கு அவனுக்கு? என்னோட கொஞ்சம் பெரியவங்க. அதில் ஒன்று 9. என்னது 9? சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் சொல்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் கூட போவாத, சரியா? அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லி வைக்காத, பயந்துருவா. சரி, நீ போ, சாப்பிட போ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நேற்று ஃபுல்லாக எங்கே போயிருந்த? எங்கே போன? உனக்கு என்ன? ஆசாரி ஃபோன் பண்ணார். என்னவா? இனி என்னையும் பற்ற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னார். எதுக்கா? தெரியல, கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி, நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? ஏய், உன்னை தான் கேட்குறேன். நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? சரி, முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் அடித்து என்னாச்சுன்னு கேளு.
அரிப்பட்டு பொட்ட மாதிரி கூட சுத்த போடுறோம் போக்கு சாவடிச்சு புதைச்சிருவேன். பா அரிப்பெல்லாம் இல்லைப்பா, டோராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்பா. அடிங்கத்தாங்கம்மால இது அரிப்பு இல்லாம என்னடா இது? அவட எந்த வண்டியில விட்டு இவ்வளவு சுகம் கட்டி பேசுறியா என்கிட்டயே? பா தப்பாலாம் பேசாதப்பா, நாங்க உண்மையா பண்றோம்ப்பா. என்னது பண்றியா? என்ன பண்ற? பார்த்தா நேத்து 2 பேரும் நீங்க லாஜில கூத்தடிச்சிங்கன்னு செய்தி வரும்போது உங்களை அங்கேயே கணத்துல வெட்டி போடணும்டா. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கிறல்ல, ஏன் தப்பு தான்டா அது. சாவடிச்சிருப்பா, அப்பயாவது நாங்க 2 பேரும் ஒன்னா. டேய் நீ என்ன ஃபிகர் கூட சுத்துற நினைச்சுனியா? பொட்ட மாதிரிடா அவன். ஆமாப்பா, எனக்கு அந்த பொட்டை மாதிரி தான் பிடிச்சிது. நான் வாழ்ந்த அது கூட தான்ப்பா வாழ்வேன். அதுக்கப்புறம் வச்சுட்டோம்ப்பா. என்னை குத்தி போடுறதால குத்தி போட்டுருப்பா, நீங்க செத்துடுறேன். பாப்பா நம்ம அந்த பக்கம் போயிடலாம். அங்கே போகலாம். அந்த பையனோடப்பா பெரிய அரசியல்வாதியா, காசு கொடுத்து போலீஸு பேப்பர்காரங்களாம் வேறு மாதிரி கதையை வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாந்தி கசத்து சந்தோஷம்னு காசை வாங்கி கம்முன்னு ஆகிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டேங்கன்னு தான். விஜயக்கா, என்னக்கா எதுவுமே பேச மாட்ற? சரிக்கா, நான் கிளம்புறேன். அக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்ககிட்ட வந்தா என்னை விசாரித்த போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நான் தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்துக்கோங்கக்கா, நான் கிளம்புறேன். சரி, நாங்கள் தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னியா? ஆமாங்க்கா. டோரா டோரா, ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீ ஊற்றிக்கோ. நிஷா பிறந்தநாளை விட கருளின் மேம் பிறந்தநாள் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ். சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சுட்டுமாயா? நல்லது. யாரு? ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன.
டோரா செல்லம், பே டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை, அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்றைக்கி தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இதுமாரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையாக சுற்றுறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா, வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சு எல்லாருக்கும். அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன். நம்மலாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போகிற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? டீசெண்டாக விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவள் வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனால் கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணியிருக்க? அந்த அவள் புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரித்து தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போகிறோம். என்ன விஜய், ரைட்டா?